பிரைஸ் தி லார்ட். யார் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு காண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 27 அதிகாரம் 17. ஜெனசிஸ் சாப்டர் 27 verse 17. தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையில் கொடுத்தார். ருசியுள்ள பதார்த்தங்களை தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தார். எது கொடுத்தால்? பொய் சொல்ல தூண்டிவிட்டார். பாருங்கள், ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன உடனே தாய் கேட்டுக்கொண்டால் யாக்கோபினிடத்திலே வேகமாய் வந்து ஏசாவுடைய வஸ்திரத்தை எடுத்து கொடுத்து வேகமாய் சமைத்து கொடுத்து அனுப்பி பொய் சொல்ல தூண்டிவிட்டார். பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சது ரெபெக்காள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் எதுவும் தப்பா செஞ்சிடக்கூடாது. இவ தவறான காரியத்தை செஞ்சா. தவறான காரியத்தை செஞ்சிடாதீங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க, தேவ சித்தத்துக்காக காத்துருங்க. ஆண்டவர் என்ன காரியத்தை செய்யணும் விடுங்க. ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாரா, அவங்க ஆசீர்வதிக்கட்டுமே, நல்லா இருக்கட்டுமே சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதம் அவருக்கு வந்துடக்கூடாது, எனக்கு வந்துடணும் அப்படின்னு நினைச்சு பொறாமப்பட்டு எந்த காரியத்தை செய்யாதீங்க. ரெபெக்காள் தன்னுடைய இளைய மகனை தூண்டிவிட்டார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ரெபெக்காள் யாக்கோபின் மேல் பட்சமாக இருந்தார், ஈசாக்கு ஏசாவின் மேல் பட்சமாக இருந்தார். இந்த தாய் தகப்பன் காட்டின பட்சபாதமே குடும்பத்துக்கு பிரச்சனையா மாறிச்சு. பட்சபாதம் வேண்டாம். 2 கண்ணு 2 பிள்ளைகள் சமாதானமாய் ஒருமனமாய் நேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 2வது பாருங்க, தூண்டி விட்டார். யார் பொய் சொல்ல தூண்டி விட்டார்? இவளே சமைத்து கையில கொடுத்து போய் எடுத்துட்டு போ, அப்பாட்ட போ, ஏசா வந்திருக்குன்னு போய் சொல்லு என்று சொல்லி தூண்டி விட்டார். தூண்டி விட்ட தாய் ஆசீர்வாதத்தை பார்க்காமலே போயிட்டான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில எந்த காரியத்தை செஞ்சாலும் தேவனுக்கு சித்தம் இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆவின சொல்லாம செய்யக்கூடாது. கர்த்தர் சொல் என்ற செய்யும் செய்யுங்க. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யுங்க, வேத வசனத்தின்படி செய்யுங்க. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டுகிட்ட பலமுறை ஆலோசிங்க. அவசரப்பட்டு மதியனமாய் தந்திரமாய் வேலை செய்கிற இடத்துல அவன் பேருக்குன்னு என் பேர் வாங்கணுன்றதுக்காக நுழைஞ்சி எதுவும் தந்திரமாக செய்யாதீங்க. கடைசியில் நீங்கள் தான் முதல்ல ஆளாக வேலையை விட்டு போயிடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை நீங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இன்னொருத்தர் பேர் வாங்கிட்டு போகிறான்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் பேரை கர்த்தர் நிச்சயமாக நிலைநாட்டுவார். அந்த பேர் அழிந்து போகும், மறைந்து போகும். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். யாரோட பேசிட்டு இருக்கிறார்? மகனே, வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நிச்சயமாக ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. பிறந்தநாள் திருமண காரணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் பேசிக்கொண்டே இருக்கும்போது எலும்பு, நரம்பு, தசை, கிட்னி, லிவர், லங்ஸ் எல்லா உறுப்புகளையும் கர்த்தர் தொடுகிறார். தொட்டு சுகத்தை கொடுக்கிறார். இயேசு நாமத்தில் சுகம் உண்டாவதாக. வியாதி நீங்கட்டும், பலவீனம் மாறட்டும், கட்டுகள் முறிக்கப்படட்டும். இப்பொழுதே கர்த்தருடைய குணமாக்குற வல்லமை புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன். Takes prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.